நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அட்டகாசம் தமிழ் சேனல். அண்ணா வணக்கம்ண்ணா. அட்டகாசம் தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை இந்த ஏரியாவில் பம்மல் கேஎஸ் பழனின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் பேர் ஃபுல்லாகவே தெரியுது. பிஜேபியில் என்ன பொறுப்பில் இருக்கீங்க தலைவர? பிஜேபி செங்கல்பட்டு வடக்கு எஸ்சி மாவட்ட துணைத் தலைவர். உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இங்கே. டிஸ்ட்ரிக்டே தெரியும், கேட்டாலும் தெரியும், யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. நீங்களே சொல்கிறீங்களா, அதுக்கு மேலே என்ன வேணும்? ஆமாம்மா, கேள்விப்பட்டேனே. அதுதான் உங்களை பார்க்குறதா வந்திருக்கோம். இப்போ இந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு நீங்களோட மக்கள் பணியெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. மக்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைமு மக்களுக்காக துணிமணிகள், புடவை, சரிங்கண்ணா, வேஷ்டி ஷர்ட்டு, பசங்க பிள்ளைங்களுக்கு படிக்க காசு உதவி, மற்றபடி எனி டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் அன்னதானம் போட்டுக்கினே இருப்பேன். கட்சின்ற இதில் கிடையாது, எல்லாருக்கும் யாருக்கு வேணாலும் கொடுத்துனே இருப்பேன். ஓகே ஓகே. யார் வந்தாலும். மோடியினுடைய குறிக்கோளே தமிழகத்தில் வந்து கல்விக்கு வந்து ரொம்பவும் சிறப்பான பணிகள்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது சம்பந்தமாக உங்களுக்கு உங்களுடைய விளக்கங்கள் சொல்லுங்கள். மோடியுடைய திட்டத்தில், கல்வி திட்டத்தில் நிறைய பேர் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன் சொல்லப்போனால் நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா மோடி இதில் வாங்கியிருக்கேன். ஆனால் தமிழகத்தில் வந்து பிஜேபியினுடைய இந்த வளர்ச்சியை வந்து எப்படி இருக்குன்னு? தமிழகத்தின் பிஜேபி வளர்ச்சியை யாராலும் தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. வளர்ச்சி எங்கேயோ போய் அடைந்து இருக்குது. இந்த பல்லாவரம் தொகுதியில் சரிங்கண்ணா, ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தவங்களை நாங்கள் பிஜேபியில் இணைச்சி நிறைய வளர்ச்சிகள் பண்ணியிருக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. பல்லாவரம் தொகுதியில்
டிஎம்கே ஏடிஎம்கே தவிர தொண்டர்களை நிறைய தொண்டர்களை பிஜேபியில் இணைத்திருக்கிறேன். அதோடைய பெருமை எனக்கு உண்டு. ஏனென்றால் இந்த பகுதியில் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறேன். சரிங்க சார். இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர் என்னோட தலைவர் பேர் வந்து ரகுராமன் ஜி. எங்கள் மாவட்ட செயலாளர் பேர் வந்து பொய்சை ரவி. அவர் வந்து மாவட்ட செயலாளர், ரயில்வே போர்டு மெம்பர். ஓகே ஓகே. பேரன்பாரியுடைய மாவட்ட தலைவர் தான் வந்து ரகுராமன் ஜி. எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கார். ஓகே. இப்போ வந்து எல்லாம் டிஎம்கே ஆட்சியில் இருக்காங்க. அவங்க கட்சியில் தான் எல்லாம் சேரணும் எல்லாம் விரும்புவாங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷம் இருந்திருக்காங்க, இப்போ இது 2வது 5 வருஷம் போகிறாங்க. அப்போது வந்து உங்களுக்கு நீங்களும் வந்து அந்த விட்டுட்டு, ஏன்னா அதில் நிறைய ஆதாயங்கள்லாம் கிடைக்கும், அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பிஜேபியில் சேர்த்துருக்கீங்களா? பிஜேபி வந்து சென்ட்ரல் தான், அதனால் காரணம் என்ன உங்களுக்கு அதில் சேர்றதுக்கான காரணம்? பிஜேபியில் இருக்கிறதே ஒரு தனி பெருமை. மோடிஜி வந்து தனக்கென்று எதுவும் சேர்த்துக்கொள்ளாத ஒரு நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர் மோடிஜி. அவருடைய கொள்கையை பின்பற்றி தான் நாங்கள் பிஜேபியில் இருக்கோம். பொதுவாக பிரதமர் மோடிக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது. அதாவது அவர் எப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையை பார்க்க மாட்டேங்கிறாரு, முழுக்க வந்து வெளிநாடெல்லாம் சுற்றுறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து இந்தியாவுடைய பிரதமர் தானே. இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக தான் ஃபாரின் கண்ட்ரிகளுக்கு போய் சுற்றி கொண்டு இருக்கிறார். அது இல்லாமல் நம்ம நாட்டை முதல் தரத்துக்கு எடுத்துன்னு வர்றதுக்காக அவர் எல்லா நாடையும் சுற்றி பார்த்துட்டு, அதே மாதிரி நம்மளும் வர வேண்டும், இந்தியாவும் வர வேண்டும், நான் இல்லைனாலும் எனக்கு பின்னாடி வர தலைமுறை முதலிடத்தில் இருக்கணுன்ற நிலைமைக்கு எடுத்து கொண்டு வருகிறார். இந்திய மிகப்பெரிய வல்லரசு நாடாக வருகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் நம்ம மோடிஜியை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ரஷ்ய அதிபர் புத்தினும் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறாரு. எல்லாமே மோடிஜியை நாடி தான் வராங்க. சார் வந்து அதாவது அண்ணாமலை வந்து இருந்தார் முதல்ல தமிழகத்தினுடைய மாநில தலைவராக. அவர் இருக்கும்போது கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் மந்தமாக இருக்க மாதிரியே தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலைஜி பல மடங்கு தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்த்து விட்டவர். இதை விட சிறப்பாக செயல்படுகிறவர் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஜி அவர்கள். பல்லாவரம், பம்மல், அனகாப்புத்தூர், திருநீர்மலை இதெல்லாம் வந்து பாதாள சாக்கடைன்ற பேரில் டிஎம்கே எடுத்துன்னு வந்து ஒரு வேலையும் நடக்கலை. எல்லாமே பள்ளத்தை தோண்டி அங்கங்கே போட்டு விட்டுட்டு மக்கள் குண்டும் குழியாகவும் இருக்கிற இடத்துல கீழே மேலேயும் ஊழ்ந்து ஏந்து போகிறாங்க. நிறைய ப்ராப்ளம். டிஎம்கே இதை பற்றி கொஞ்சம் கூட காது கொடுத்தே கேட்க மாட்டேங்குது, எதுவும் கண்டுக்க மாட்டேங்குது. கேட்டால் நாங்கள் ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் 95% எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. இன்னும் 5% கூட வேலையை முடியல, 95%க்கு போயிட்டார் ஸ்டாலின் சார் அவர்கள். சார் வந்து இப்போது ஏடிஎம்கேவுடைய அலையன்ஸில் நீங்கள் இருக்கீங்க. இந்த அலையன்ஸ் எப்படிங்க? என்ன கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? சரிங்க. மோடிஜியும் அமித்ஷாஜியும் கலந்து உரையாடி தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் நயினார்ஜி அவர்களை சந்தித்து பேசி முடிவெடுத்த பிறகு தான் எல்லா முடிவும் தெரியும். இதில் நான் முடிவு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுடைய வலுவான வேலைகளுக்கு இடையில் எங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்ததில் மிக்க நன்றிண்ணே. உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அட்டகாசம் தமிழ் சேனல் வளர மேலும் மேலும் மக்கள் ஆதரவோடு நல்ல மென்மேலும் வர வேண்டும். அட்டகாசம் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அட்டகாச தமிழ் சேனல்.